மக்கள் நீதிமன்ற தலைவர் கமலஹாசன் அவர்கள் விஜயை பற்றி ஒரு கருத்து தெரிவித்திருக்கிறாருங்க. பிரபலங்கள் வரும்போது மக்கள் கூட்டம் கூடுவது சகஜம்தான், அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாது என்று சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டுமின்றி வீதியில வரும்பொழுது தெருவில் கும்பலாக நாய்கள் இருந்தால் அது கூட்டமாகத்தான் இருக்கும். கூட்டத்தை பார்ப்பதை விட ஒருவனுக்கு திறமை இருக்குதா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாருங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு நீங்க மக்கள் நீதிமன்றம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய்க்கு கூட்டம் சேருவதை பார்த்து இவருக்கு தாங்க முடியல. நம்மளும் ஒரு பிரபலம் தான், நம்ம இந்த மாதிரி போனா ஒரு பயலும் இப்படி கூட்டம் கூட மாட்டானே, நம்ம பேச்சை கேட்க மாட்டானே அப்படிங்கிற ஒரு வயிற்றெரிச்சல், ஒரு ஆதங்கம் தாங்க இவரை இப்படி பேச வச்சிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ அரசியல்வாதிகள் மைக்க பிடிச்சு பேசுறாங்க. அவங்க பேச்சை கேட்பதற்கு விஜய்க்கு சேர்ந்த மாதிரி எங்கேயாவது கூட்டம் கூடி இருக்குதா? அப்படியே கூட்டம் கூடி இருந்தா கூட அந்த கூட்டம் ஒரு தலைவனுக்காக சேர்ந்த கூட்டமாக இருக்காதுங்க, காசுக்காக சேர்ந்த கூட்டமாகத்தாங்க இருக்கும். நான் பார்த்துருக்கிறேன், எத்தனையோ இடங்களை காசை கொடுத்து மக்களை கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி போய் தான் கூட்டம் சேருது. ஆனா விஜய்க்கு மட்டும்தாங்க காசு வாங்காம விஜயினுடைய பேச்சை கேட்கணும், அவர் என்ன பேச போறாரு, மக்களுக்கு என்ன செய்ய போறாரு, அதை பற்றி கேட்பதற்காகவே, விஜயை பார்ப்பதற்காகவே கூட்டம் கூட்டமாக கூடுதுங்க. கமலஹாசன் அவர்களே, நீங்க ஒரு பிரபலம் தான், தெருவில் நடந்து போங்க பார்ப்போம். எத்தனை கூட்டம் உங்களை பார்க்கறதுக்கு வருதுன்னு பார்ப்போம். என்ன திறமைங்க வேணும்? மக்களுக்கு ஒரு நல்லது செய்யறதுக்கு அனுபவம் தேவையில்லை, திறமை தேவையில்லைங்க. ஒரு நல்ல எண்ணம் இருந்தாலே போதுங்க, நிச்சயம் மக்களுக்கு நல்லது செய்வாரு. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும். ஓட்டாக மாறுச்சுன்னா நீங்க என்ன செய்வீங்க? எங்க போய் உங்க முகத்தை வச்சுக்குவீங்க? ஓட்டாக மாறும், புதிய மாற்றம் ஏற்படும். விஜய் வெற்றி பெறுவது உறுதி.